ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என் ஸ்கின்ன பார்த்தவங்களுக்கு, இப்ப பார்த்தவங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். பயங்கர எங்கேயுமே என்னால இதுக்காகவே எங்கேயும் வெளியில போ முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபங்ஷனுக்கும் போ முடியாது. எங்கேயுமே போ முடியாது. போனாலே ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன கேட்டுருவாங்க, "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஃபேஸ்லாம் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு எந்த ரீசனுமே டக்குன்னு சொல்லிட முடியாது. சில சத்து குறைபாடா இருக்கும். சில ஏதாவது ஒரு அலர்ஜியா இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரச்சனையினால கூட நமக்கு பிம்பிள்ஸ் வரும். யாருக்கு எந்த நேரத்துல எது வருதுன்னு யாருக்குமே சொல்லவே முடியாது. எனக்கு சில காரணங்கள். நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாமே நான் கரெக்ட்டா இருக்கேன். ஆனா ஏன் எனக்கு இவ்ளோ பிம்பிள்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னே தெரியாமலாம் சில பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இப்ப ஏன் வந்துச்சு, எனக்கு அதிகமா பிம்பிள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு நெறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா பிம்பிள்ஸ் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? சம்மர் சீசன், அப்புறம் அப்புறம் வின்டர் சீசன் இந்த மாரிலாம் டைம்ல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ, அதாவது நல்லா கூலிங்கா இருக்கும். திடீர்னு சம்மர் சீசன் வந்த வந்த உடனே என்ன பண்ணும்னா, நமக்கு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதோடைய பவரெல்லாம் எப்படி காட்டும்னா, நம்ம ஃபேஸ்ல தான் காட்டும். டக்குன்னு பிம்பிள்ஸ் வரும். சில பேருக்கு ஒரு மாரி அரிப்பெல்லாம் வரும். இது எனக்கு ஸ்டார்ட் ஆனாதான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னாலயும், இன்னொன்னு கிளைமேட் சேஞ்சஸ்ல ஆல்ரெடி எனக்கு பிம்பிள்ஸ் வரும். அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இப்ப வின்டர்ல இருந்து டக்குன்னு உங்களுக்கு சம்மர்லாம் வர்றப்போ, அத தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இருந்த ஃபுட் ரொட்டீன விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா நம்ம சாப்பிடணும். நெறைய தண்ணி குடிக்கணும். நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அதாவது ஃப்ரூட்ஸ்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சரியானதுக்கு அப்புறம் அத விட்டுறது. இங்க நமக்கு அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப கன்டினியூவா நம்ம விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நமக்கு நெறைய வேலைகள் இருக்கு. இப்ப ஆக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்ளோ ஸ்கின் எவ்ளோ க்ளோ ஆகுது. ஆனா அவங்க பார்லர் போறாங்க. நெறைய அதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க பியூட்டிஸ்லாம் நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். அதுவும் ஒரு காரணமா இருந்தாலும், அங்க போகாமலேயே நம்மளுடைய ஸ்கின்ன நல்லாவே டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்ப நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட்டோம், இல்ல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃபேஸ்ல. அது கொஞ்சம் நமக்கு நம்மளோட இத கொஞ்சம் ஜில்னஸா வச்சிருக்கும். நம்மளோட உடம்பு ஹீட் ஆகாம இருந்தாலே நமக்கு பிம்பிள்ஸ் வராது. மத்த எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு நம்ம பாடி எப்பயுமே ரொம்ப கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டெய்லி ரொட்டீன் அதான சில விஷயங்கள நம்ம கன்டினியூவா பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். எல்லாருமே அப்படி இருக்கிறதுனால மட்டும் தான் அவங்களுடைய ஸ்கின்ன பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்கின்னு நம்மளுடைய ஹெல்த்த பாதுகாப்பா வச்சுக்கிட்டா மட்டும்தான். ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அது நமக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணும். நமக்கு எவ்ளோ பணம், நகை, எவ்ளோ சொந்த பந்தம் என்ன இருந்தாலும் அது இருந்தாலும் நம்ம ஹெல்த் சரியா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு ஹாப்பியா இருக்கும். அதுக்காக நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரோஸ் வாட்டர். இதுதான் என்னோட ஸ்கின் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட். ரோஸ் வாட்டர் நல்லா பாத்துக்கோங்க. இந்த பிராண்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே இதை ஸ்ப்ரே பண்ணிடணும் ஃபேஸ்க்கு. ஸ்ப்ரே பண்ணிட்டு அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் துடைக்கலாம் கூடாது. அதுவே வாட்டர் தானே, அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல அதுவே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஸ்கின்ல அதுவே அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வேற யூஸ் பண்ணியிருக்கேன் மாய்ஸ்சரைசர். இப்ப நான் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பரா இருக்கு. டீ கன்ஸ்ட்ரக்டோட மாய்ஸ்சரைசர் பாருங்க. ஆக்னி கண்ட்ரோல், டீ கன்ஸ்ட்ரக்டோட ஆக்னி கண்ட்ரோல் தெரியுதா? இந்த மாய்ஸ்சரைசர் நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இது சூப்பரா இருக்கு. நல்லாவே தெரியுது. இது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்து கொஞ்ச நேரத்துல இது அப்சர்வ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க. SPF 50 ஜெல். இது ஜெல் பேஸ்டு. இதுதான் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட். வெளியில கண்டிப்பா போனீங்கனாலே இது போடாம போகவே மாட்டேன். அந்த அளவுக்கு இது போட்டுட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என்னது இது யாராருக்கு செட் ஆகும்னா, ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முகத்துல அப்படியே எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். என் உடம்பில் ஏதோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் செட் ஆகும், நல்லா இருக்கும்.
இது போட்டுட்டு சும்மா லைட்டாலாம் போடக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்து போடணும். நம்ம பவுடர்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் நல்லாவே போடணும். உங்களுக்கு முகத்துக்கு மட்டும் இல்ல, கை காலுக்கும் வந்து போட்டுக்கலாம். இது இது இந்த சன்ஸ்கிரீன் வந்து போடாம வெளியில போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உங்க ஃபேஸ பாருங்க. அதுக்கப்புறம் இத போட்டுட்டு திரும்ப உங்க ஃபேஸ பாருங்க. எப்படி வந்து டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நான் இத வந்து ஒரு 3 இயர்ஸாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிராண்ட் செம்ம சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இது போடாம போனீங்கன்னா, வீட்ல இருந்து நீங்க போறப்ப எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். திரும்பி வெளியில போயிட்டு வெயில்ல போயிட்டு வீட்டுக்கு வரப்ப நீங்க யாருன்னு கேட்கிற மாரி இருக்கும் ஃபேஸ். சன்ஸ்கிரீன் போடாம போனா. அதுக்கப்புறம் இத வந்து நீங்க போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி போனீங்களோ அதே மாரி திரும்ப வருவீங்க. வெயில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த சன்ஸ்கிரீனே. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து மேலா நம்ம போடுறது. அதுக்கு வந்து இன்டேக்கா எடுத்துக்கணும்ல சில விஷயங்கள். இன்டேக்கா நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபிளாக்ஸீடு இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில வந்து நான் ரொம்ப நாளா கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சோம்னா நம்ம வந்து அதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே ரிவ்யூ கொடுக்கணும். அதுக்காக நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இது அது பாக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து என்ன தெரியுமா? சன்ஃபிளவர். இது வந்து சன்ஃபிளவர் சீடு, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் சீடு. இது ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நானு. சரி கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து சாப்பிடுறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இந்த 2 சீடையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க. நிறைய சாப்பிட்டுட்டேன். இது நிறைய இருந்துச்சு. இந்த டப்பா நிறைய இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வரும். இதுல பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. சன்ஃபிளவர் சீடு, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் சீடு, இது வந்து ஃபிளாக்ஸ் சீடு. தெரியுதா உங்களுக்கு? ஃபிளாக்ஸ் சீடு இது வந்து பாருங்க, ஃபிளாக்ஸ் சீடு. இந்த இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு கொஞ்சம். இது இது என்ன சீடு பாருங்க, பம்கின் சீடு. இது பம்கின் சீடு. இங்க பாருங்க, ஓபன் பண்ணி காட்டுறேன். பம்கின் சீடு, இந்த சீடு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் செசாமி சீடு, வெள்ளை கலர் எள்ளு இருக்கு பாத்தீங்களா? இந்த 2, 4, 5 ஐட்டம் வந்து சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின் அண்ட் கேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய சொல்லி கேட்டதுனால நானும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய இது வந்து ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. முக்கியமா ஃபிளாக்ஸீட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அயன் கண்ட்ரோல் இருக்கிறது, அயன் ரொம்ப நல்லாவே இருக்கிறது இதுலதான். உங்களுக்கு எல்லாத்தோட இது ரொம்ப வந்து பவர்ஃபுல். சில பேருக்கு வந்து இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வந்து சாப்பிடணும். அது சாப்பிட முடியாட்டி என்ன பண்ணலாம்னா, ஒரு டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீடை போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊறினதுக்கு அப்புறம் நல்லா புசு புசுன்னு இந்த சீட் இருக்கு பாருங்க, அது பேர் என்ன? இந்த வாயில வர மாட்டேங்குது. அது என்ன சீடு? இந்த ஜூஸ்ல எல்லாம் போடுவாங்களே, அது என்னன்னு தெரியலையே, டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. அந்த சீடை வந்து அது மாதிரி இருக்கும். அப்படியே புசு புசுன்னு வந்துடும். அப்படியே அதை நம்ம அப்படியே வாட்டர்ல போட்டு அப்படியே குடிச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. இன்னொன்னு, எனக்கு வந்து ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால கூட எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிறது என்ன அதுன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட் எடுத்துப்பேன். எனக்கு அந்த மத்த ட்ரை ஃப்ரூட்லாம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா ஹீமோகுளோபின் ப்ராப்ளம், ரத்தம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிளட் வந்து கம்மியா இருந்ததுனால என்ன வரும்? ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் தானே வரும். அதை தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு இது நான் எப்பயுமே எடுத்துக்கிறது. இதை சாப்பிட்ட உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்களே, இந்த இந்த மாத்திரை நீ சாப்பிட்டா அது உனக்கு சரியாயிரும்பா அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நான் எதை சாப்பிட்டா எனக்கு உடனே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இதுதான் பாத்துக்கோங்க. என்னன்னு பாத்துக்கோங்க. இதுதான் வந்து என்னன்னா, ட்ரை ஆப்ரிகாட். இந்த ஒரு பேக் வந்து 300 rupees. இந்த ஒரு பேக்கு நான் 2 வாங்கினேன். இது பாருங்க, இது ஒண்ணு காலி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி இதுலதான் வரும். நான் இது கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கேன். இது அதிகமா, இது நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த பேக்ல தான் நான் அடிக்கடி வந்து வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும். கவரெல்லாம் போட்டு ரொம்ப பேஸ்டா அழகா அந்த கவர்லாம் பேக்கப் பண்ணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். இது நார்மல். இதுவே ஆனா 300 வரும். 300, ஒரு 290, 270, 280 அந்த மாதிரி வரும். வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. டெய்லி காலையில இல்லாட்டி நைட்டு
ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல சும்மா ரெண்டு ரெண்டு சாப்பிடலாம். ஏதாச்சும் ரெண்டு வந்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இதான் இப்படிதான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு டைம் காலையில சாப்பிடுங்க, இல்லாட்டா நைட்டு சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இது எடுத்து சாப்பிட்டோம்னா போதும். உங்களுக்கு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சூப்பராகவே க்யூர் ஆயிடும். எனக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் ப்ராப்ளம்னால என்ன பண்ணுன்னா டயர்டா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். அது இல்லாம ஒரு நாள்லாம் வந்துட்டு அப்படியே நின்று பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் அப்படியே இப்படி தலையை இப்படி பயங்கரமா சுத்தும், அப்படியே சுத்தி அப்படியே ஒரு தடவைலாம் கீழே விழுக போயெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் தெரியுமா. அது வந்து ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு வந்து ரொம்ப செம்ம பெரிய ரிசல்ட் கொடுக்கறது இது மட்டும்தான். இது ஒன்னே போதும். டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க. எந்த டைம் வேணாலும் சாப்பிட்டுக்கங்க, நம்ம விருப்பம் தானே. ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லைனாலே நமக்கு பிம்பிள்ஸ் வரும், எல்லாமே வரும், எல்லா பிரச்சனையும் வரும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். அதாவது நம்ம இன்டேக்கோ எடுத்துக்கணும், அடுத்து நம்மளுடைய மேல வந்து அவுட்டிங் பாடி வந்து நல்லா வந்து நம்ம கேர் பண்ணணும் இல்லையா. இது வந்து நான் ரொம்ப தேடி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவே கொடுக்குறேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரோஸ் வாட்டர் பாத்துக்கோங்க, இந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு வேணும்னா வந்து ப்ராடக்ட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ரோஸ் வாட்டருமே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 5 இயர்ஸா நான் இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வேற இது யூஸ் பண்ணேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி கண்ட்ரோல், இது செம்ம ரிசல்ட் கொடுக்குது. இது நல்லாவே இருக்கு. இதுவும் ஜெல் பேஸ்டு தான். உங்களுக்கு இத வந்து ஸ்கின்ல தேய்ச்சோடனே ஒரு மாதிரி ஒயிட்டிங் ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி இத்தனைய போட்டு தேய்க்கிறாங்களே, இதெல்லாம் இத்தனை போட்டு தேய்க்கிறாங்களே, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, பயப்படவே வேண்டாம். நார்மல் இதெல்லாம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது போடுங்க, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போடணும், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீன். இதெல்லாம் வந்து போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நான் வந்து பவுடர் போட்டுப்பேன். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்ட 2 மினிட்ஸ். அது கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வந்து அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா. அதனால அப்சர்வ் பண்றதுக்கு அப்புறம் நீங்க லைட்டா வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இவ்வளவுதான் என்னோட மேக்கப் ரொட்டீனு. இதை தாண்டி நான் பெரிய மேக்கப்லாம் வந்து பண்ண மாட்டேன். இதுக்கே தான் ரொம்ப மேக்கப் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கே நீ ரொம்ப எவ்வளவு மேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஊருக்குள்ள எல்லாம் போனா. இது இவ்வளவுதான் என்னோட மேக்கப் ரொட்டீன். இதுதான், இதை கண்டிப்பா போடுங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆயிடும். முக்கியமா பெரிய விஷயம் வந்து தண்ணி குடிங்க நல்லா. அது இப்ப சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செம்ம வெயில் அடிக்குது. அதனால வந்து மறக்காம தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கலன்னா ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படும். நம்ம தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஹேருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரிங்களா, ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். பாய்.